Good morning students, welcome to Vijay Kumar IAS Academy. நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நான் எப்பயும் இந்த வீக்ல பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த வீக் எண்ட் அதாவது சாட்டர்டே டைம்ல நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த வகையில நம்ம எப்பயுமே லைவ் போவோம். சாட்டர்டே வந்து மார்னிங் வந்து அந்த 11 AM என்ற லைவ் போவோம். ஸோ இந்த வீக் மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய வீக்ஸ் இந்த ஆகஸ்ட் மந்த்ல மட்டும் அந்த ரெக்கார்டிங்ன்றத போக போறோம் ஓகேங்களா. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஜூலை 25 இருந்து ஜூலை 31 அதாவது நேத்து வரை பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நம்ம ரிவைஷன் பண்ணிடலாம். ஸோ எப்படி நம்ம ரிவிஷன் கொண்டு போக போறோம் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் மாதிரி தான் ஓகேங்களா. நம்ம அது கொஸ்டின் போக போக பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். லைவ்ல நீங்க எப்படி கமெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்கார்டிங்லயும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த கமெண்ட் பண்றதை நான் பார்த்துட்டு அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நான் கரெக்ட் பண்றேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிஷனல் டேட்டா இருந்தாலும் தாராளமா நீங்க ஏதாவது இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா நீங்களோட பிரசன்ஸ்ன்றது கண்டிப்பா அந்த நீங்க எப்படி அந்த லைவ்லன்றது கொடுப்பீங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங்லயே கொண்டு போங்க. ஸோ நம்ம பார்த்துலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்து திருக்குறள் உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்றும் அது தள்ளாமை தள்ளினும் நீ தள்ளாமை நீர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த ஒரு திருக்குறள் 596வது திருக்குறள். இந்த ஒரு திருக்குறளின் படி பார்த்தீங்கன்னா எண்ணிய உயர்வு கைகூடாவிட்டாலும் நம் எண்ணங்கள் எத்தகையதாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். நம்ம உயர்வை பற்றிய எண்ணம் உயரிய எண்ணங்கள் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு எய்ம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஏனையை வந்து கூரையில் போடாமல் வானத்தை நோக்கி போட வேண்டும். நம்மளுடைய அந்த கோல்ன்றது குரூப் 4ன்னு சொல்லி நின்றாமல் குரூப் 1 UPSC லெவலுக்கு இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு மேன்மை லெவல்ன்றது அடைய முடியும். நம்மளுடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வைன்றது நம்மளுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மேலே இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்றது நம்மளுடைய லிமிட்ன்றது எக்ஸ்போஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் அப்போ குரூப் 4 ரொம்பவே நமக்கு ஈஸி ஆகிடும் ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எய்ம்ன்றது ரொம்பவே வந்து அதிகமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத பட்சத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து அந்த ஒரு எய்ம்ன்றதை நம்ம கொண்டு வந்தனால அதை சார்ந்த விஷயங்கள் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு இன்பம்ன்றதை நம்ம தேடி வரும்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் மூலமாக நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உயர்வை பற்றிய எண்ணம் உயரிய எண்ணங்கள் நம்மளுக்கு இந்த திருக்குறள் மூலமாக தேவைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்நாத் 45 தலமாக அங்கீகரிக்கப்பட்டதை அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களின் மொத்த எண்ணிக்கையில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக சார்நாத் வந்து நம்மளுடைய புத்தர் வந்து முதல் போதனையை வந்து சொல்லிய இடம் வந்துருக்கு இல்லையா. அந்த வகையில் இந்த ஒரு 45வது தலத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக உலக அளவில் அந்த பாரம்பரிய தலங்களை உடைய அந்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னப்பா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எத்தனையாவது இடம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம், 6வது இடம் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ரிவிஷன் ப்ராசஸ் எது கொண்டு போயிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து சாட்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு போயிடலாம். சாட்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டே சொல்லிட்டு போயிடலாம் எப்பயும் போல. பட் ஆனால் ரிவிஷனோட அந்த திறன் அந்த ரிவிஷனோட அந்த ஒரு ப்ராப்பரான அந்த எஃபர்ட்ன்றது உங்களுக்கு இப்போ தெரியாது, எக்ஸாம் டைமில் தான் தெரியும் ஓகேங்களா. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலோட அதிகமாக ட்ரிபிள் மடங்கு அந்த ரிவிஷன்ன்றதை நம்ம கொண்டு போய் ஆகணும். அப்போ தான் நீங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைனா படிக்க படிக்க பழசு மறந்துக்கிட்டே போகும். அப்போ நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு பக்கம் வேஸ்ட்டாக போயிட்டே போகும் ஓகேங்களா. அப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், நான் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன், என்னால் TNPSCயில் ஜாப் வாங்க முடியல, அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல, எனக்கு வந்து ஞாபகம் இருக்க மாதிரி படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ரிவிஷன் தான். அந்த ரிவிஷன் டெஸ்ட்ன்றதை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கனாலே போதுமான விஷயமாக இருக்கும். கொஞ்சம் படித்தாலும் நிறைய ரிவிஷன் பண்ணணும். லிமிட்டட் சோர்ஸு மேக்ஸிமம் ரிவிஷனு அதை ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி டெஸ்ட், இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் கொண்டு போகணும். அந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்லேயே அதை ப்ராப்பராக கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சாட்டர்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த மண்டே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து சாட்டர்டே சண்டே மண்டே சேர்த்து போகிறோம். அப்புறம் ஃப்ரைடே வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ப்ளஸ் அந்த வீக்கில் பார்த்து அந்த 7 நாள் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாட்டர்டே ரிவிஷன் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த் எண்ணில் அந்த மந்த்லி பேக்கேஜ் ஃபுல்லாக சேர்ந்த மாதிரி ஒரு ரிவிஷன் எடுத்து கொடுக்குறோம். அந்த வரக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இப்போ அந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு போக போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணுறோம்? 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுறோம். ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட்டுமே நம்ம கொடுக்குறோம் இல்லையா. இது மூலமாக நீங்கள் ஒரு டைம் படிக்கிறீங்க, நான் 3 டைம் ரிவிஷன் பண்ணுறீங்க, ஒரு டைம் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க. இதனால் நீங்கள் ஒரு கண்டென்ட் 5 தடவை திரும்ப திரும்ப பார்க்குறீங்க. இதுலேயே உங்களுக்கு அந்த கண்டென்ட் ஞாபகம் வந்து மறக்காது. ஸோ திரும்பி இதுக்கான டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் படிக்க தேவை இருக்கக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தான். டோட்டலாக நம்ம இந்த ஒரு கண்டென்ட் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ப்ராப்பரான ஸ்கோர், அதாவது எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஒரு 95% அபோவ்ன்றது கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் எடுக்கலாம். இதே கான்செப்ட் இதே ப்ராசஸை பயன்படுத்தி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்கள் அந்த ஒரு மார்க் எடுத்து கண்டிப்பாக அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் மேஜரான ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு அந்த ஒரு ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ யாரும் வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. அந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து ப்ராப்பராக கொண்டு போனாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியை விட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து TNPSCயில் வாங்கிடலாம் ஓகேங்களா. ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஓகேப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1999 கார்கில் போரின் போது உயிர் தியாகம் செய்து கார்கில் வெற்றி தினத்தில் வீர வணக்கம் செலுத்தப்பட்ட ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 527 பார்க்குங்களா. ஸோ கார்கில் தினம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட அந்த போர் நடந்தது இல்லையா, அதில் கார்கில் போரில் இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. அதை நினைவு கூறவும் ப்ளஸ் அந்த போரில் வந்து உயிர் தியாகம் செய்த வீரர்கள் 527 பேரை வந்து அந்த ஒரு மரியாதை செலுத்துவதற்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் வந்து நம்ம அனுசரிக்கிறோம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீட் பேப்பர்ல லீக்கேஜ் ஆகுது இல்லையா, அதை தொடர்ந்து நம்ம ஜென்சி போராட்டம்லாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த வகையில் இதை சார்ந்த ஒரு உயர்மட்ட குழுவை இந்த ஒரு லீக்கேஜ்லாம் ஆகக்கூடாது சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு தலைமை யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நந்தன் நீலகேணி அவர்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் தமிழக அரசு அமைத்துள்ள பொருளாதார ஆலோசனை குழுவின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை மற்றும் அறிக்கை சமர்ப்பதற்கான கால அவகாசம் என்ன? அதாவது நம்மளுடைய வருவாய், நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய கடனில் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு கடனை வந்து முறியடிக்கணும், கடனை வந்து நீக்கணும், வருவாயை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வருவாய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு கமிட்டியை வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு தலைமை யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மான்டேக் சிங் அலுவாலியா. ஸோ இந்த ஒரு குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா தலைவர் உட்பட 6 மெம்பர்ஸும் பிளஸ் இது 3 மாதத்துக்கான அந்த கால அவகாசம் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ 6வது கொஸ்டின். ஸோ நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியில் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பேசுவார் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 136வது மன் கி பாத் அந்த ப்ரோக்ராம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருப்பாங்க. இதில் முக்கியமாக இந்தியா அந்த ஒரு மாதத்தில், அதாவது குறிப்பாக அந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேஜராக பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருவோம். அதுலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு, ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு போர் கப்பலை பற்றி பேசியிருப்பார். அதாவது 75% உதிரி பாகங்கள் அந்த ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கப்பலோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்மளுக்கு INS விக்ராந்த். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைவ்ல போட்டு பார்க்குற மாதிரி ஆன்சர் போட்டு பாருங்க. அப்போ தான் நீங்கள் ஆன்சர் போட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து இருக்கும். வெறும் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்ட்ரெஸ்டோட அந்த கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்க, யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லி அந்த போட்டுக்கொண்டு அந்த ஆன்சர் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் ஒரு ஈடுபாட்டோட இன்ட்ரெஸ்டோட இந்த ஒரு வீடியோ செஷனை கொண்டு போக முடியும். அதனால வந்து ரெக்கார்டிங் இருந்தாலும் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சர் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் நிலவும் இட நெருக்கடி காரணமாக முதலமைச்சர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையின் எந்த தளத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த CM ஆஃபீஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரியேட்லேருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையில் எத்தனையாவது ஃப்ளோரில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கப்பா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துப்போம் நம்ம. சூப்பர். நம்மளுக்கு வந்து 10th ஃப்ளோர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜர் காலை உணவு திட்டம், அந்த பெருந்தலைவர் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 17 முதல் பெரியாரோட பர்த்டே முதல் அமலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா. அந்த வகையில் இந்த ஒரு காலை உணவில் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அளவு இருக்கணும், உணவின் அளவு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150லேருந்து 200 கிராம் அந்த ஒரு ப்ரோட்டீன் எடுத்து, அதாவது அந்த ஒரு ஃபுட்டோட அந்த வெயிட்டேஜ் எடுத்து இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 294 கேலோரிஸ். ஓகேங்களா. 294 கேலோரிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை. ஸோ ரெக்கார்டிங் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து லெதாஜிக்கா இருக்காதீங்க. ஸோ நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே மனசுல பாத்தீங்க. அதனால திரும்ப சொல்றேன், தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின்படி 2025-26 மதிப்பீட்டு ஆண்டில் இந்தியாவில் 100 கோடிக்கும் அதிகமான வருமானம் ஈட்டும் பெரும் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். 576 பார்க்கலாம். 576 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஆன்சர் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஒரு கனெக்டிவிட்டின்றது இருக்கும் இல்லையா. அதனால வந்து ஆன்சர் போட்டு பாருங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஜூலை 2026 நிலவரத்தின்படி ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் குறியீடு இந்தியா தரவு செய்ய எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமான அந்த பவர்ஃபுல்லான அந்த பாஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட ரேங்க் தான் இது. இந்த ஒரு ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 81வது இடத்துல இந்தியா இருக்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ மொத்தமாக நம்மளுடைய பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ஏறத்தாழ 55 நாடுகளுக்கு நம்ம அந்த விசா இல்லாமல் பயணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து போயிடலாமா. அடுத்து சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்கள் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் 40 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கம் வென்றார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஈஷா சிங் அவர்கள் தான். இந்த ஒரு கொஸ்டின் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்னா, இவங்களோட பேரை கொடுத்துட்டு இவங்களோட விளையாட்டு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு டேரக்டா மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. துப்பாக்கி சுடுதல் போட்டின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்த திருக்குறள் வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு திருக்குறளின்படி ஒருவர் எக்காலத்திலும் செய்யக்கூடாத 2 செயல்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது தன்னை மிக உயர்வாக எண்ணி வைப்பது மற்றும் நன்மை தராத செயலை செய்வது, ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் ஒருவர் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து போயிடலாமா.
அடுத்து எந்த அரசியலமைப்பின் உறுப்பு 41 கீழ் தன் பொருளாதார வசதிக்கேற்ப அரசு எந்த சூழ்நிலைகளில் மக்களுக்கு பொது உதவிகளை வழங்கிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கிரைட்டீரியாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவின்றது செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. மக்கள் 41வது ஆர்டிகல் படி பார்த்தீங்கன்னா வேலையின்மை இல்லாமல் இருக்கிறது, அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறது, முதியோர் காலத்தில் இருக்கிறது, நோய் மற்றும் மாற்றுத்திறன். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண உதவின்றது கவர்மெண்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 41 நம்மளுக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொழிலாளர்களுக்கு நியாயமான மனித தன்மையுடைய பணிச்சூழலையும் பெண்களுக்கு மகப்பேறு கால உதவிகளையும் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு உறுப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஆர்டிகல் 42. நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆர்டிகல் செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து நம்மளுக்கு ஆர்டிகல் 43. ஓகேங்களா. ஸோ உறுப்பு 43 கீழ் வெறும் குறைந்தபட்ச ஊதியத்தை தாண்டி வாழும் ஊதியம் என்பதில் எவை அடங்கும். அதாவது ஒரு தொழிலாளர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த சேலரியை தாண்டி வேற என்ன விஷயம்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆலோசனையை சொல்லக்கூடியதான் அந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 43 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சேலரியை தாண்டி அவங்களுக்கான மருத்துவ செலவுகள், அந்த குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள், சமூக பாதுகாப்பு, இன்சூரன்ஸ் போன்ற நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணீங்களா. 15 ஆன்சர் நம்மளுக்கு ஏன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. அடுத்து தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் உறுப்பு 43A எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம்பா. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா நம்ம இந்த 43A வந்து சேர்த்துப்பாங்க சொல்லிட்டு பார்த்துப்போம். ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். யார் கரெக்டாக பண்ணுறீங்க பார்ப்போம். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976, அதாவது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. அடுத்து 17வது கேள்வி. கூட்டுறவு சங்கங்கள் தன்னிச்சையாக உருவாக்கப்படுவதையும் ஜனநாயக முறையில் இயங்குவதையும் ஊக்குவிக்கும் உறுப்பு 43B எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி சார்ந்த விஷயங்கள் அது டெமோக்ராட்டிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லக்கூடியது அந்த ஆர்டிகல் 43B சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்த புதுசுல இது கண்டிப்பா கிடையாது. எப்ப இதை சேர்த்தாங்க, எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா சேர்த்தாங்க சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 தான் இதை ஜாயின் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. அடுத்து நம்ம அடுத்த நாள் வந்து ஒரு கேசஸ் பற்றி ஒன்று பார்த்துருந்தோம். எந்த கேசஸ் பற்றி பார்த்தோம் நம்ம? கேசவனந்த பாரதி வழக்கு. ஓகேங்களா. இந்த ஒரு வழக்கின்படி 1973 ஏப்ரல் 24 அன்று கேசவனந்த பாரதி வழக்கில் 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முகப்புரை மற்றும் அரசியல் அமைப்பு குறித்து வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதாவது பிரியாம்பிள், அதாவது முகவுரையை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 368 படி பார்த்தீங்கன்னா மாற்றலாம். பட் ஆனால் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதாவது அதுக்கான ஆன்சர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தகவலின்படி சைபர் மோசடிக்கான 6115 E0 FIR பதிவில் முதலிடம் பிடித்த நகரம் எது மற்றும் நாட்டில் 15 முதல் 49 வயதுடைய பெண்களின் ரத்த சோகை விகிதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். டெல்லி 57% சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது டெல்லின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த EFIR சொல்லிட்டு சொல்லுவாங்க. E0 FIR அதாவது FIR வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் லிமிட்ல இருக்க ஸ்டேஷன் தான் பதிவு பண்ணணும் அவசியம் கிடையாது. எந்த ஸ்டேஷன் லிமிட்ல இருந்து அந்த ஒரு கேசஸ் நடந்தாலும் அது நியர்பை எந்த ஸ்டேஷன் இருக்கோ அதில் போயிட்டு நம்ம கேசஸ் கொடுக்கலாம். அவங்க 0 FIR சொல்லிட்டு போடுவாங்க. FIR போட மாட்டாங்க, 0 FIR சொல்லிட்டு போடுவாங்க. ஏன்னா வந்து அந்த லிமிட்ல இல்லை இல்லையா, அதனால 0 FIR சொல்லிட்டு போடுவாங்க. நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஃபைனல் ரிப்போர்ட்டை FIR மாற்றி அந்த ஒரு ஸ்டேஷன் லிமிட்டுக்கு அமிச்சாலே போதுமான விஷயமாக இருக்கும். அந்த ஒரு ரேட்டிங்ல பார்த்தீங்கன்னா E0 FIR வந்து மொத்தமாக டெல்லியில தான் அதிகமான வழக்குகள் பதிவாயிருக்கு, 6115. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா 15 to 49 வயதுடைய பெண்கள் மொத்தம் அனீமியா நோயால் பாதிக்கப்பட்டவர்களோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் 57%. ஓகேங்களா. சூப்பர். ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் ஏ. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 20வது கேள்வி. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாடு முழுவதும் எப்போது தொடங்கப்பட்டது மற்றும் உருவாக்கப்பட்டது? ஆயுஷ்மான் கார்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அந்த காப்பீட்டு திட்டம் இல்லையா, இதற்கான திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு எப்பப்பா ஆன்சர் பண்ணுங்க பாப்பா. கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க உங்களோட ஆன்சரை. சூப்பர். பார்க்குங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 23, 2018 சொல்லிட்டு பார்க்குறோம். இது கிட்டத்தட்ட எத்தனை கார்டுகள் இது வரைக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 44.73 கோடின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. நான் கொஸ்டின் படிக்கும் போது நீங்களும் வந்து அது கூட வந்து பேரலாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா. அப்போ தான் வந்து ஒரு கனெக்டிவிட்டின்றது இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். ஆன்சர் யார் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மறக்காமல் எல்லாருமே அந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகேப்பா. அடுத்து போயிடலாமா. அடுத்து who became the first India para track and field athlete to win a gold medal in Commonwealth history and which event? ஓகேங்களா. ஸோ காமன்வெல்த் வரலாற்றில்
தங்கம் என்ற முதல் இந்திய பேரா தடகளம், பேரானா என்னது, மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த விளையாட்டு போட்டி, ஓகேங்களா. ஸோ அதுதான் பேரா அத்லெட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரா அத்லெட்டிக் ஈவெண்ட்ல முதல் முறையாக காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா சார்பில் ஒருத்தவங்க மெடல் அடிச்சிருக்காங்க. யாருன்னா ஷர்மிளா அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா பேரா குண்டு எறிதல் ஷார்ட் புட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டைகர் டே, சர்வதேச புலிகள் தினத்துக்கான கருப்பொருள் ஜூலை 29 நம்ம அனுசரிக்கிறோம், பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கான தீம் என்ன சொல்லிட்டு பார்த்துருந்தோம். கமெண்ட் பண்ணுங்க பாப்பா, ஆன்சர் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்பா. ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு பழங்குடியினர் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்தல் சொல்லிட்டு இதுக்கான ஆன்சரை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேப்பா. ஸோ அடுத்த நாள் பார்த்த திருக்குறள். ஸோ வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைதூறு போல கெடும், திருக்குறள் எண் 435. ஸோ பழி அல்லாத குற்றம் நேருவதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்வதனுடைய வாழ்க்கை எவ்வாறு அழியும் சொல்லிட்டு பார்த்துப்போம். ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ அந்த பழி வரப்போகுது, குற்றம் வரப்போகுது, தீங்குன்னு தெரிஞ்சே ஒரு விஷயத்த அவன் செய்யறானா, அந்த ஒரு விஷயம் வந்து அவனுடைய வாழ் வந்து எவ்வாறு அழிந்து போகும் சொல்லிட்டு அந்த திருக்குறள் சொல்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ என்ன ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பி. ஓகேங்களா. ஸோ நெருப்பின் முன்னால் நிற்கும் வைக்கோல் போர் போல உடனடியாக அழியும். ஓகேங்களா. அந்த வைக்கோல் போர் பக்கத்தில் நெருப்பு வச்சு எப்படி ஆகும், தகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோலே ஃபுல்லாக வந்து நெருப்பால அழிந்து விடும். அது போல அவனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா முழுமையாக அழிந்து விடும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஓகேப்பா. ஸோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு மின்னணு சாதனங்களுக்காக சென்னை ஐஐடி உருவாக்கிய புதிய குளிர்விப்பு அமைப்பில் எடையை குறைக்கவும் வெப்ப எதிர்ப்பை குறைக்கவும் தாமிரத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், செல்போன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டோட விஷயத்தை வந்து கம்மி பண்ணி கூல் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டெக்னாலஜி நம்மளுக்கு ஐஐடி மெட்ராஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பொருளை என்ன புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட்ல காப்பருக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து அந்த கூலிங்ன்றது அதிகப்படுத்தலாம் சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு குறைந்த எடையுள்ள அலுமினியம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிவைஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து இந்தியாவோட ஏஐ மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ரிசர்ச் சென்டரை இந்தியா முழுக்க உருவாக்க போகிறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை லேப் வந்து உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2 லேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஏஐ லேப் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாமல் ஸோ அந்த ஒரு ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி என்ன ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம் டே அன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் அந்த ரிவிஷன் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரெயினில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிற ஆன்சர் பண்ண சொல்லி. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் வீடியோ வீக் டேஸில் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு டைம் இருக்காது, ஏன்னா குரூப் 1க்கு ரொம்ப டேஸில் இல்லை, நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் படிக்கணும்னா நம்மளே அந்த ரிவிஷனையும் கொண்டு போகிறோம். ஓகேங்களா. அதனால வந்து அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் அந்த ஃபுல் மார்க்ன்றது எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள எந்த கடலோர பகுதி தமிழ்நாட்டின் முதல் முழுமையான காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் மாதிரி கிராமமாக மாறி உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். கடலூரில் உள்ள கிள்ளை கிராமம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேரிடர் எந்த ஒரு டிசாஸ்டர் வந்தாலுமே அவங்க மீண்டு எழுந்து விடுகிறார்கள். ஓகேங்களா. அந்த ஒரு ரேட்டில் பார்த்தீங்கன்னா முதல் கிராமமாக கிள்ளை கிராமத்தை அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து தான்வீர் திட்டத்தின் கீழ் நன்கொடையாளர்கள் எந்த செயலி மற்றும் டிஜிகேட் சந்தை வாயிலாக கிராம ஊராட்சிகளுக்கு கணிப்பொறி தொகுப்புகளை வழங்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னப்பா, அதாவது இந்த தான்வீர்ன்றது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸாக மாற்றணும். ஓகேங்களா. அதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் வச்சு தான் நம்மளுக்கு பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி வந்து இதில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கூடவே இன்னொரு ஆப்புமே அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆப், மேரி பஞ்சாயத்து ஆப். ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஆன்சர் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டீங்களா. ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணிங்களா கமெண்ட் பாக்ஸில். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேரி பஞ்சாயத்து ஆப் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மேரி பஞ்சாயத்து ஆப் எதற்கான ஆப்னா, அந்த உழவர் சந்தைகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸாக மாற்றணும், ஆன்லைன் ஷாப்பிங்க்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் அந்த டிஜிட்டல் சாதனங்களை வந்து உபயோகத்தை வந்து டெவலப் பண்ணணும், அதை சார்ந்த அவேர்னஸை மக்களிடம் பெருக்கணும்னு சொல்லிட்டு இது சார்ந்த ஒரு உதவிக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே சூப்பர். கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிட்டீங்களா. சூப்பர்ப்பா. உங்களை அடுத்து போயிடலாமா. அடுத்து பல்வந்த் ராய் மேத்தா குழுவின் பரிந்துரையின்படி 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அக்டோபர் 2, 1959 அன்று முதலில் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு பத்தி பார்த்தோம் இல்லையா, 1957 உருவாக்கப்பட்டது. ஸோ இவங்க 3 டயர் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அந்த ஒரு சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த ஒரு பஞ்சாயத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு அந்த ஆன்சர்ப்பா, இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம், நகோர், ராஜஸ்தான். ஓகேங்களா. நம்மளுடைய முன்னாள் பிரதமர் முதல் பிரதமர் நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து போயிடலாமா.
ஸோ அடுத்து இந்தியா முழுவதும் அனைத்து குடிமக்களுக்கும் பொது சிவில் சட்டம் யூசிசியை கொண்டு வரதுக்கு இந்த ஆர்டிகல் சொல்லுது ஆர்டிகல் 44 ஓகேங்களா. மதம், திருமணம் இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான சட்டங்களை நிறுவனத்துக்கு இந்த ஆர்டிகல் 44 சொல்லிட்டு பார்க்குறோம். மத ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தாமல் அனைவருக்கும் பொதுவான யூனிஃபார்மான ஒரு சட்டத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுக்கு ஆர்டிகல் 44 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு யூசிசியை வந்து அமல்படுத்தியுள்ள மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் உத்தராகண்ட், கோவா, அஸ்ஸாம் சொல்லிட்டு உத்தராகண்ட், அஸ்ஸாம், குஜராத் எல்லாம் பார்த்துருந்தோம். மத்திய பிரதேசம் ரீசெண்டாக அதை கொண்டு வந்திருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த கோவால இந்த ஒரு யூசிசின்றது அமல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து காமன்வெல்த் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் பதக்கம் என்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நமக்கு குல்வீர் சிங் அவர்கள் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அஃபிஷியல் தீம் ஆஃப் த வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன் அப்சர்வ்ட் ஆன் ஜூலை 30 ஓகே. ஜூலை 30 என்ன நாள் நம்மளுக்கு ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு நாளுக்கான தீம் என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன ஆன்சர் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். trapped behind the scam ஓகேங்களா. ஸோ மோசடிகளுக்கு பின்னால் சிக்கியவர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அது 32வது கேள்வி. ஸோ ஃபைனல் டேவோட அந்த திருக்குறளுக்கு வந்துட்டோம். ஸோ கொலையீர் கொடியாரை வேந்தோறுத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேரு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திருக்குறள் 550வது திருக்குறள். ஸோ கொடியவர்களை அரசன் கொலை தண்டனையால் ஒருத்தல் என்பது அது எதற்கு நிகரான செயலாகும் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். பயிரை காப்பாற்ற கலையை கலைதல் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பயிர்னு எடுத்துக்கிட்டா அது பக்கத்தில் களை பயிர் தாராளமாக முளைக்கும். அதை வந்து என்ன பண்ணுவோம், மெயின் பயிரோட முக்கியமான பயிரோட ஊட்டச்சத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது நல்லா வளரும். மெயின் பயிர் சரியாக வளராது ஓகேங்களா. அதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அந்த கலையை வந்து பிரிப்பாங்க. ஸோ இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்து மேட்ச் பண்ணுறாங்க பாருங்க திருக்குறள். அதாவது அந்த கலைன்றது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீய மக்கள், கொலை செய்யக்கூடிய மக்கள், தண்டனை அனுபவிக்கக்கூடிய மக்கள் ஓகேங்களா. ஸோ அந்த நல்ல பயிர் வந்து நல்ல மக்கள் சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த தீய மக்கள் அந்த நாட்டில் இருக்க வரைக்கும் நல்ல மக்கள் சரியாக வாழ முடியாது. ஸோ அந்த தீய மக்களுக்கு அந்த கொலை தண்டனை எல்லாம் கொடுக்குறது தப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து கலையை பறிப்பதற்கு சமம் தான் சொல்லிட்டு இந்த திருக்குறள் மூலமாக நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. கமெண்ட் பண்ணிட்டீங்களா. அடுத்து போயிடலாமா. ஓகேப்பா. ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 4000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் சீனா தனது அதிநவீன ட்ரோன் ஆராய்ச்சி மையத்தை எங்கே அமைத்துள்ளதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அந்த ட்ரோன் பற்றின ரிசர்ச் சென்டர் வந்து எங்கே வந்து சைனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பர் சூப்பர் ஓகேங்களா. நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு லாசா சென்னையில், அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய லாசா என்ற இடத்துல இருக்கக்கூடிய துறைமுக அதாவது யூனிவர்சிட்டியில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேப் வந்து நிறுவிருக்காங்க சைனான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. அடுத்து போயிடலாமா. சூப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு உற்பத்தி மண்டலம் அமைக்க மத்திய பிரதேசத்தின் எந்த நகரில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். குவாலியர் ஓகேங்களா. குவாலியர் தான் பார்த்தீங்கன்னா அந்த 5G இந்த நெட்வொர்க்ஸ் அந்த விஷயங்கள் உதிரி பாகங்களாக தயாரிக்கக்கூடிய ஆலையை வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. எங்கன்னா மத்திய பிரதேசம், குவாலியர். ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு அரசு பணிகளில் நீதித்துறையை நிர்வாகத்துறையிடமிருந்து பிரித்து தனித்துவமாக செயல்படுத்துமாறு வழி நடத்துகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆர்டிகல் 50 ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. சூப்பர் சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவங்களுக்கு அதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் தண்டனை என்று அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மசோதாவில் பார்த்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இயர்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்களா. கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிட்டீங்களா. 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கிறவங்களுக்கு அந்த தண்டனைன்றது வழங்கப்படும் சொல்லிட்டு புதிதாக பாஸ் ஆன அந்த மசோதாவில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ரீசெண்ட் லிஸ்ட் ஆஃப் வெல்த்தியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஹூ ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் அசட் வித் 1413.8 crores ஓகேங்களா. 1413.8 கோடி மதிப்பீட்டோட இந்தியாவிலே மிகவும் பணக்கார முதலமைச்சர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருக்காங்கன்னா TK சிவகுமார் கர்நாடகா சிஎம் அவர்கள், 2வது இடத்துல சந்திரபாபு நாயுடு, 3வது வந்து ஜோசப் விஜய் அவர்கள் ஓகேங்களா. ஸோ அதிகமாக வழக்குகள் இருக்கக்கூடிய முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெலுங்கானாவோட சிஎம் ரேவந்த் ரெட்டி ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அட்டல் பூஜல் திட்டம் தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் எது சரியானவை சொல்லி கேட்குறாங்க. ஸோ இத்திட்டம் டிசம்பர் 25, 2019 அன்று உலக வங்கியின் 50% நிதியுடன் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ அந்த அட்டல் பூஜல்ன்றது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அந்த இந்தியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லெவலில் டெவலப் பண்ணணும், மக்கள் வந்து தண்ணீர் சேமிப்பதற்கு ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து அடக்கிய ஒரு திட்டம் தான் அட்டல் பூஜல் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 95வது பிறந்த நாளான டிசம்பர் 25, 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 50% பார்த்தீங்கன்னா உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து ஃபைனல் கொஸ்டின். பாரா தடகள ஆடவர் 100 மீட்டர் ரேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 10.71 செகண்ட்ல வந்து இலக்கை அடைந்து தங்கம் வென்ற சாதனையாளர் யாரு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவை சேர்ந்த திலீப் மஹது கவச் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ஜூலை 25லேருந்து ஜூலை 31 வரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட்டாகவே போட்டு பார்த்துட்டோம். ஸோ எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு ஒன் டைம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், ஏன்னா அது ரெக்கார்டிங் வீடியோ இல்லையா, ஸோ லைவ் வந்து டேரெக்டாக அந்த டவுட் கிளியரிங் செஷனை கொண்டு போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். பார்க்கலாம், அதை கிளியர் பண்ணுறேன், பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். நான் மண்டே வரக்கூடிய செஷனில் நம்ம சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து நம்ம வந்து மண்டே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த டவுட் வந்தாலும் தாராளமாக ஹெசிடேட் ஆகாமல் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செஷன் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். பார்க்குங்களா. ஸோ தேங்க்யூ.